ரைட். இந்த கிளாஸ் பிள்ளைகள் எக்ஸாம் வியூவில் தான் இருக்கும். இந்த ஆறாம் பாடம் வேர்ட் ப்ராசஸிங், தமிழில் சொல் முறை வெளிப்படுத்தல், சொல் முறை வெளிப்படுத்தல் என்றுக்கள். நான் தொடங்கிட்டேன், பட் எங்களுக்கு டைம் வராதபடியாக நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இதை செய்கிறேன். ரெண்டு பேட்சுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஒரு பேட்சுக்கு கொஞ்சம் டூல்ஸ் கூட சொன்னேன், மற்ற பேட்சுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ நேரத்தை எவ்வளோத்துக்கு மீதப்படுத்தி சுருக்கமாக சொல்லி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி செய்ய முடியுமா அப்படி செய்கிறேன். காரணம், உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக நேரம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். சரி, எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். ரைட், blank டாக்குமெண்ட் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ நாங்கள் அந்த ஹோம் டேப்பில் தத்தல்னு சொல்கிறது ஹோம் டேப்பில் ஃபொண்டுக்கு நிற்கிறோம். இந்த ஃபொண்டுக்கு இருக்கிற டூல்ஸை நான் ஒரு குயிக்காக ரைட், நான் ஒரு குயிக்காக அந்த டூல்ஸை உங்களுக்கு ஒரு கால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு பட்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். மற்ற பிள்ளைகளுக்கு இப்போ ஃபுல்லாக முடியலையோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னாலும் நான் அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக செய்து காட்டையில். காரணம், டைம் போயிட்டுது. இதை இப்போ இது கொஞ்சம் பேர் படிப்பிச்சபடியே அந்த டூல்ஸை சொல்லி அதை என்ன செய்யுமென்றதை சுருக்கமாக சொல்லிவிடுறேன். எக்ஸாம் பிறகு அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் அந்த பேராகிராஃபில் செய்து காட்டுறேன். சரிதானே? மெட்ட டூல்ஸை செய்து காட்டுறேன், ஃபுண்டை மட்டும் சொல்லி விடுறேன். கொமனான டூல்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு பிரயோசனமானது எங்கே இருக்க பிள்ளைகள், ஹோம் டெப்புக்கு இருக்கிற ஃபொண்ட் அண்ட் ஏரியா பார்க்குறோம். சரி, குயிக்காக பார்ப்போம். நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன ஞாபகம் கொள்ளணும், அந்த ஐக்கோனின் ஷேப் ஞாபகம் இருக்கணும், அந்த ஐக்கோன் எப்படி இருக்கும், அல்ல அந்த டூல் எப்படி இருக்குமென்று ஞாபகம் இருக்கணும். அதே நேரம் அது என்ன தொழிற்பாடை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இது ஃபொண்ட். முதலாவது ஃபொண்ட் நம்ம ஹைலைட் பண்ணி எடுக்கிறேன். இதுதான் ஃபொண்ட். இது என்னது பார்க்கிறது, ஃபொண்டை மாற்றுறது. இல்லை, ஃபொண்ட் எழுத்து மாற்றுறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் இங்கிலீஷில் எழுதிக்க ஒவ்வொரு ஸ்டைல் எழுதுகிற மாதிரி இங்கேயும் ஃபொண்ட் இருக்குது, ஃபொண்டை மாற்றலாம். அடுத்தது ஃபொண்ட் சைஸ், எழுத்துருக்களின் பெருமை. ரைட், தமிழ் சொன்ன எழுத்துருக்களின் பெருமையை மாற்றலாம். பென்னடில் இருக்குது, நீங்கள் எதுவும் மாற்றலாம். அடுத்தது இந்த டூலுக்கு பேர் நான் பாவிக்கிறது கொஞ்சம் லேட்டஸ்டான எம்எஸ் வேர்ட். அதில் இன்க்ரீஸ் ஃபொண்ட் சைஸ் இருக்கும். உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிறது கொஞ்சம் பழைய வெர்ஷன். அதில் க்ரோ ஃபொண்ட் இருக்கும். நீங்கள் அப்புறம் டியூடை செக் பண்ணுங்க. க்ரோன்றதும் இன்க்ரீஸ் தான். நீங்கள் இன்க்ரீஸ் ஃபொண்ட் சைஸ் எழுதலாம், இல்லை க்ரோ ஃபொண்ட். அந்த ஐக்கோனை பார்த்து வைங்க, கேபிட்டல் ஏ, மேலே ஒரு சின்ன ரோ மாதிரி இருக்கும். ஏ சைஸும் கொஞ்சம் பெருசு. அடுத்தது டிக்ரீஸ் ஃபொண்ட். இது புது வெர்ஷனில் அப்படி இருக்கும், பழைய வெர்ஷனில் ஷ்ரிங் அண்ட் இருக்கும். SHRINK சொல்லி தந்து நான். ஷ்ரிங் என்ற சின்னனாகும். எனவே இது ஃபொண்ட் சைஸின் அளவு குறைக்கும், மற்றது கூட்டும். அந்த ஐக்கனை ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டும் ஏ தான். ஒன்று பெரிய ஏயா இருக்கு, மற்ற கொஞ்சம் சின்ன ஏயா இருக்கு. மற்ற அந்த அரோ ஹெட் வந்து கொஞ்சம் கீழே நோக்கி இருக்கு. சரிதானே? என்றால் அது ஃபொண்ட் சைஸை குறைக்குதுன்றது. அடுத்து சேஞ்ச் கேஸ். சேஞ்ச் கேஸ்ன்றது எழுத்துக்களை கேபிட்டல் லேட்டர்ஸா ஸ்மால் லேட்டர்ஸா எல்லாம் மாத்துறதுக்காக இருக்கு. இதுவும் நான் செய்து காட்டினான். யாருக்கும் எந்த பட்சக்குமே நான் செய்து காட்டாடி பிறகு சொல்றேன். இப்போ நான் செய்து காட்டல. ரைட், சேஞ்ச் கேஸ் என்ற இவ்வளோத்துக்கு குயிக்காக சொல்லிடுவோம், அவ்வளோது பார்ப்போம். அடுத்த கிளியர் ஃபார்மேட்டிங் என்று சொல்றது. கிளியர் ஃபார்மேட்டிங் என்றா என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் சொற்களை டைப் பண்ணி அதுக்கு சில ஃபார்மேட்டிங், ஃபார்மேட்டிங் என்றா என்ன, இப்போ போல்ட் ஆக்கியிருப்பீங்க, அண்டர்லைன் போட்டிருப்பீங்க, நிறம் மாற்றிருப்பீங்க, அது எல்லாத்தையும் இல்லாமல் செய்யறதுக்கு கிளியர் ஃபார்மேட்டிங். அதை கிளிக் பண்ணி விட்டீங்க, எல்லா அந்த ஃபார்மேட்டிங்கும் இல்லாமல் போயிடும். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போல்ட். ரைட், டார்க் ஆக்குறது. அடுத்து இட்டலிக், சரிச்சு காட்டுறது, எழுத்துக்களை ஸ்லாண்டா காட்டுறது. அடுத்து அண்டர்லைன், எழுத்துக்களை ரைட் எழுத்துக்களுக்கு அண்டர்லைன் போடுறது. அடுத்தது இது வந்து ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைக் த்ரூன்றது அண்டர்லைன் எழுத்து கீழே கோட்டை போடும், ஸ்ட்ரைக் த்ரூ எழுத்துக்களை ஊடரத்து கோட்டை போடும். அடுத்தது தெரியும் எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்ன்றது சாதாரண மட்டத்தை விட கொஞ்சம் கீழாக ஏதாவது ஒரு சொல்லியோ எழுத்தையோ காண்பிக்கிறது. ரைட், கொஞ்சம் கீழே. இப்போ நாங்கள் CO2 எழுதிக்க 2 கீழே போடுவோம் தானே, அப்படி. அடுத்த சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றது சாதாரண மட்டத்தை விட கொஞ்சம் மேலே காட்டுறது. அடுத்தது டெக்ஸ்ட் இஃபெக்ட்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் இஃபெக்ட் என்ன செய்யும்னா, எழுத்துக்களை அலங்கார எழுத்துக்களாக காட்டும். இப்போ உதாரணத்துக்கு 3D மாதிரி ஷெடோ போட்டு ஒரு நார்மல் எழுத்தை விட கொஞ்சம் அலங்காரம், டெக்கரேட்டிவ் டெக்ஸ்ட் அல்ல ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அலங்கார எழுத்துக்கள் மாதிரி ஸ்டைலிஷாக காட்டும். அடுத்து ஹைலைட்டர். எல்லாருக்கும் தெரியும், எழுத்துக்களை நாங்கள் ஹைலைட் பண்ணி வைக்கலாம்.
சொற்களை ஹைலைட் பண்ணி வைக்கலாம். ஏன் ஹைலைட் பண்ணி வைக்கிறாங்கன்னா, ஏதாவது நாங்கள் இப்போ ஆவணங்களை உருவாக்கி கொண்டிருக்க சில சில இடங்கள்ல எங்களுக்கு ஏதாவது டவுட்டோ அல்லது அதில் மாற்றங்களை செய்ய வேண்டியெல்லாம் வரும். எங்களுக்கு உடனே மாற்றங்கள் செய்ய சில ஞாபகம் வராது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஹைலைட் பண்ணி வச்சிருந்தா பிற ஒரு நாளைக்கு அந்த அந்த ஆவணத்தை ஓப்பன் பண்ணிக்க எங்களுக்கு விளங்கும். ஓகே, இது ஹைலைட் பண்ணியிருக்கு, அப்போ இதில் மாற்றங்கள் செய்யணும்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சரியான விடயங்களை மாற்றி போட்டு ஹைலைட்டரை அழிச்சு விடணும். ஹைலைட்டர் ஒரு நாளும் நிரந்தரமாக இருக்கிறது நான் சொல்லி தந்திருப்பேன். அது டெம்பரரியாக நீங்கள் சில விடயங்களை ஹைலைட் பண்ணி போட்டு பிறகு எல்லாம் சீர் செய்த பிறகு ஹைலைட்டரை ரிமூவ் பண்ணுவீங்க. அடுத்தது ஃபொன் கலர். நார்மலாக உங்களுக்கு தெரியும், பிளாக் கலர் தான் இருக்கும். நீங்கள் எந்த கலருக்கு மாற்றலாம். சரியானே, எழுத்துக்களின் வர்ணம். ஸோ இவ்வளோ டூல்ஸும் நான் படிப்பிச்சிட்டேன் ஒரு பேட்சுக்கு. மற்ற பேட்சுக்கு சிலது படிப்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நான் செய்து காட்டக்கூடிய ரீசன், இதுக்கு எங்களுக்கு நிறைய நேரம் போயிடும். பேசிக்கான டூல்ஸ் கணவருக்கு தெரியும் என்றபடியா சிம்பிளாக நான் இதில் சொல்லிட்டேன். சரிதானே, ரைட். பிறகு நான் இதெல்லாம் செய்து காட்டுவேன். இப்போ நாங்கள் பார்த்ததுங்க பிள்ளைகள், ஹோமில் இருக்கிற ஃபொண்டண்ட பவுடர். ஹோமை பல பகுதிகளை பிரித்து வச்சிங்க, அதுக்கு ஃபொன் பார்த்துறாங்க. இனி நாங்கள் பார்க்க போகிறது, சரி பிள்ளைகள், இனி நாங்கள் பார்க்க போகிறதுண்டா கொஞ்சம் மிஞ்சால் பாருங்க, இந்த கிளிப் போர்டுன்ற செக்ஷன். ஹோமுக்குள்ளேயே நாங்கள் கிளிப் போர்டுக்கு இருக்கிறோம். அதில் முக்கியமாக ரைட், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும்னு கட் இருக்கு, கட் பார்க்கணும், கொப்பி பார்க்கணும், ஃபார்மேட் பெயிண்டர் பார்க்கணும், பேஸ்ட் பார்க்கணும். கட், கொப்பி, ஃபார்மேட் பெயிண்டர், பேஸ்ட். இந்த நான்கையும் ஒரு சுருக்கமாக மிக வேகமாக பார்ப்போம். சரியா, ஸ்க்ரீன் ஒருக்கா ஃபுல்லாக ஷேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதில் நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டாம், இந்த டூல்ஸை கட், கொப்பி, பேஸ்ட் அதுவெல்லாம் கொஞ்சம் குயிக்காக செய்து பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டூல் தான், இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா செய்து பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுவோம், எம்எஸ் வேர்டு டைப் பண்ணுவோம். சரி, கொஞ்சம் ஃபொண்ட் சைஸை கூட்டி வச்சுக்கிறோன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியுமென்றதுக்கா. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்ட்டை நகல் பண்ணி கொப்பி பண்ணி இது மாதிரி வேறு ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்ஸ்ட் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் பண்ணணும்னா முதல்ல இது கொப்பி ஐக்கோனுக்கு மேலே கிளிக் பண்ணணும். சரி, இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன செய்யாச்சு, கொப்பி பண்ணியாச்சு. இனி என்ன செய்யலாம், இதில் பாருங்க, இந்த என்ன மவுஸை பார்க்கணும், நான் மூவ் பண்ணிக்க இந்த பிளிங்க் பண்ணுற இந்த பாயிண்ட்டை சொல்லுவோம் நிலை காட்டி கேர்சர். இந்த கேர்சர் எங்கே மூவ் பண்ண போறீங்களோ அங்கே மூவ் பண்ணுங்க. நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டு வரேன். என்ற அடுத்த லைனில் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்த லைனை விட்டுட்டு பேஸ்ட்ன்ற ஒரு ஐக்கான் இருக்கு, இங்கே பாருங்க, பேஸ்ட்டை கொடுத்து விட்டீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஒரு தடவை கொப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவையும் பேஸ்ட் பண்ணலாம். அப்போ இன்னொருக்கா நான் பேஸ்ட்டை கொடுத்தேன்னா இன்னொருக்கா வரும். அப்போ கொப்பியோட பேஸ்ட்டும் நாங்கள் சேர்த்து தான் பாவிக்கணும். தனியாக கொப்பியும் பாவிக்கலாது, தனியாக பேஸ்ட்டும் பாவிக்கலாது. ஸோ கொப்பி பேஸ்ட் என்ன செய்யும் பிள்ளைகள், ஒரு சொல்லியோ அல்ல ஒரு வாசகத்தை ஒத்த பல வாசகங்களை அதே மாதிரி உருவாக்குறது பாவிக்கப்படும். அப்போ அதை நாங்கள் முதல்ல ஒன்று டைப் பண்ணி அதை கொப்பி பண்ணிட்டு பிறகு பேஸ்ட் பண்ணுறது தேவைன்னா இது நான் டைரெக்டாக பிறகு டீட்டெயிலாக செய்து காட்டுறேன். இதே மாதிரி கட் அண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. கட், இந்த சிஸ்ஸர்ஸ், பேர் ஆஃப் சிஸ்ஸர்ஸ் இருக்கு தானே, கத்தரிக்கோல், அது இந்த படம். இப்போ நீங்கள் கட்டுக்கும் கொப்பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இந்த சொல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு கட்டை கிளிக் பண்ணுறேன். கட்டை கிளிக் பண்ண என்ன நடக்கும், இந்த சொல் அப்படியே கட் பண்ணப்பட்டு இனி எங்கே வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும். கொப்பி பேஸ்ட்டுக்கு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கத்தக்கதாக അതിൻ്റെ ஒரு கொப்பி, ஒரு டூப்ளிகேட் வந்தது. இது அந்த ஒரிஜினல் எழுத்தே அங்கே இருந்து கட் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்டு இன்னொரு இடத்துல வரப்போகுது. இப்போ நான் பேஸ்ட்டை கொடுத்தேன்டா இன்னொரு இடத்துக்கு வரும். முதல் வேறு இடத்துல இருந்தது, இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்தது. இதுதான் கட் பேஸ்ட்டுக்கும் கொப்பி பேஸ்ட்டுக்கும் வித்தியாசம். சரிதானே, ஒரு உதாரணத்திலே எல்லாத்தையும் சொல்லிக்கொள்றேன். அடுத்தது பிள்ளைகள், இந்த ஃபார்மேட் பெயிண்டரை பார்ப்போம். இப்போ கட் சொல்லிட்டேன், கொப்பி சொல்லிட்டேன், பேஸ்ட். அடுத்து ஃபார்மேட் பெயிண்டர். இப்போ நான் எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், அதே மாதிரி இன்னொன்று போடுவோமே எம்எஸ் எக்ஸஸ்ன்னு 3 சொல் வச்சுருக்கேன். நான் என்ன செய்யறேன்டா, இந்த எம்எஸ் வேர்டு இருக்கு தானே இல்லை, இதில் சில ஃபார்மேட்டிங்கை நான் இதுக்கு பிரயோகிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொன்னால் ஃபார்மேட்டிங்னா தமிழில் வடிவமைப்புன்னு சொல்லிடலாம். வடிவமைப்புன்றது என்னென்னா இதில் சில மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு இது செலக்ட் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் போல் போடுவோம். போல்ட் இஃபெக்ட் போட்டாச்சு. ஃபொண்ட் சைஸை ஃபொண்டை மாற்றுவோமே, வேறு ஒரு ஃபொண்ட் விட்டுருக்கேன். நிறத்தை நான் ரெட் கலரில் விடுறேன். சைஸையும் கொஞ்சம் மாற்ற 2 வைப்போமே, இப்போ உதாரணத்துக்கு 18 விடுறேன்.
அப்போ என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஃபார்மேட்டிங் செய்தான் பிள்ளைகள்? ஃபொன் மாற்றினான், சைஸ் 18க்கு மாற்றினான், போல்டு மாற்றினான், போல்டு என்ற எஃபெக்டை விட்டுருக்கிறேன், அதே மாதிரி ரெட் கலர் விட்டுருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த 4 வடிவமைப்புகளும் இன்னொரு இந்த எக்ஸல் சொல்லியிருந்தானே அதுக்கும் பெறணும் அல்லது வேறொன்றுக்கும் பெறணும்டா நீங்கள் திருப்பி எக்ஸலை செலக்ட் பண்ணிட்டு அதில் போய் இந்த 4ஐயும் ஒன்று ஒன்றா நாங்கள் இப்போ செய்த மாதிரி செய்து கொண்டு இருக்காதீங்க, டைம் போயிடும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ நாங்கள் டைப் பண்ணி ஃபார்மேட்டிங் செய்த வேர்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக். ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ண என்ன நடக்கும்டா, ஃபார்மேட் பெயிண்டரும் கொப்பி பண்ணும். என்னத்தை கொப்பி பண்ணுமெண்டா, சொல்ல கொப்பி பண்ணாது. இப்போ நாங்கள் பிரயோகிச்ச அந்த ஃபார்மேட்டிங் இருக்குது தானே, போல்ட் ஆக்கினம், சாரி ஃபோன் கலர் மாற்றினம், சைஸ் மாற்றினம், அதை கொப்பி பண்ணும். போல்டை கொப்பி பண்ணும், ஃபோன் கலரை கொப்பி பண்ணும், எல்லாத்தையும் கொப்பி பண்ணிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கொப்பி பண்ணிட்டு நீங்கள் இனி எந்த சொல்லுக்கு மேலே ட்ராக் பண்ணுறீங்களோ இழுக்கிறீங்களோ அங்கே அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி விடும். உதாரணத்துக்கு நான் எம்எஸ் எக்ஸலுக்கு மேலேயும் இழுத்து எம்எஸ் எக்ஸஸுக்கு மேலேயும் இழுக்கிறேன். பாருங்க என்ன செய்யுதுண்டு, எல்லாத்துக்கும் அதே ஃபார்மேட்டிங் வந்துடும். எனவே ஒரு ஃபார்மேட்டிங்கை ஒரு சொல்லின் மேலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபார்மேட்டிங், தமிழில் வடிவமைப்பை வேறு சொற்களுக்கு பிரயோகிக்கிறதான் ஃபார்மேட் பெயிண்டர். சரிதானே? அப்போ சாதாரணமாக கொப்பி பேஸ்ட் என்ன செய்யும், ஒரு சொல்லை அப்படியே கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். இது சொல்ல கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாது, அதன் வடிவமைப்புகளை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். சரிதானே? அப்போ கிளிப் போர்டு முழு சரி. அடுத்து பந்திக்கு வருவோம். சரியா? பேராகிராஃப். நான் இருக்க அந்த பேராகிராஃப் செக்ஷன்ல இருக்கிற டூல்ஸ் இருக்கா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா? பாருங்க, இதுதான் அந்த டூல்ஸ். இதுக்கு இருக்கிற டூல்ஸ். முதல் நாங்கள் இந்த 4ஐயும் பார்ப்போம் குயிக்கா. இதையும் நான் கொஞ்சம் வேகமாக சொல்றேன். இந்த 4 பேரும் ரைட். இது லெஃப்ட் அலைன்மெண்ட், தமிழில் இடது நேர்படுத்தல். இது சென்டர் அலைன்மெண்ட், ரைட், தமிழில் மத்தியில் நேர்படுத்தல். அடுத்தது ரைட் அலைன்மெண்ட், இது வலது நேர்படுத்தல் என்று சொல்லலாம். அடுத்தது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இங்கிலீஷ் சொல்லையும் தெரிஞ்சா நல்லது. ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இரு பக்கமும் நேர்படுத்தல். சரி, நேர்படுத்தல் அல்லது அலைன்மெண்ட் என்ன? ஒரு பந்தியின் பக்கங்களை நேராக்குறது, ரைட், பந்தியின் பக்கங்களை நேராக்குறது. இப்போ நாங்கள் முதல் இந்த 4ஐயும் ஒருக்கா செய்து பார்ப்போம் குயிக்க. இப்போ நீங்கள் இது 4ம் செய்யணும்ன்றா சரி, எவ்வளோ இந்த 4ம் செய்யணும்ன்றா இப்போ உங்களுக்கு ஒரு பந்தி வேணும். இந்த பந்தியில் தான் இது எல்லாத்தையும் பிரிவிக்கலாம். அப்போ நாங்கள் பந்தியை டைப் பண்ணி மினக்கட்டு கொண்டிருக்க தேவையில்லை. என்ன, பந்தியை டைப் பண்ண டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், எம்எஸ் வேர்டுன்ற எழுமாறாக பந்தியை கேட்கலாம். பந்தியை தாங்கன்னு சொல்லி ஒரு 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 சூத்திரம் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று டைப் பண்ணிங்கன்னா கேட்கும். இப்படி சின்னோப்பில் படிச்சிருப்பீங்களா, இப்படி ஈக்குவல் ரெண்டு போட்டு ரெண்டம் சுருக்கமாக ரெண்டு எத்தனை பந்தி வேணுமென்று போடுங்க. ஒரு பந்தி வேணும், ஸோ 1, எத்தனை வசனம் வேணுமென்று போடுங்க 10, ஸோ 1, 10. கீபோர்டில் என்டர் கீ அழுத்தி விட்டீங்கன்னா பந்தி வந்துடும். சரிதானே? திருப்பி இருக்க பாருங்க, என்ன செய்யலாம், ஈக்குவல் 2 1, 10, ரைட். ஒரு பந்தி வேணும், 10 போட்டுனா அந்த பந்தியில் 10 வசனங்கள், சென்டென்சஸ் வேணும். இப்போ 2, 10 போட்டால் 2 பந்திகள் வேண்டும். ஒவ்வொரு பந்தியிலையும் தலா 10 வசனங்கள் வரும். சரிதானே? அப்போ இப்போ நான் என்டர் பண்ணினா வந்துட்டு ரைட். இந்த பந்திய வடிவா பாருங்க பிள்ளைகள், இடது பக்கம் நேராக இருக்கு. இதுதான் இடது பக்கம். இங்கே பாருங்க, இந்த இடது பக்கம் நான் இதில் வேணும்டா, இதை மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் இடது பக்கம். இந்த பக்கம் நேராக இருக்கு பாருங்க, இது நேராக இருக்கு. பட் வலது பக்கம் நேராக இல்லை. இதுதான் வலது பக்கம், இது நேராக இல்லை. அப்போ இப்போ நாங்கள் நேராக்க போகிறோம். சரி, இப்போ இடது பக்கம் மட்டும்தான் நேராக இருக்கு. இப்போ அப்போ இதை சொல்றது இடது நேர்படுத்தல். இப்போ இது இடது நேர்படுத்தல். இந்த பந்தியை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா பந்திக்கு மேலே வச்சு ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். ட்ரிபிள் கிளிக் என்ன விளையால், 3 தரம் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். ட்ரிபிள் கிளிக் அதுக்கு மட்டும்தான் பாவிக்கிறது. இல்லாட்டி நீங்கள் இதை கிளிக் பண்ணி இழுத்தாலும் செலக்ட் ஆகும். ட்ராக் பண்ணுறதானே அப்படியும் செலக்ட் ஆகும். ஏதோ ஒரு நான் ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்க, இந்த பந்தி செலக்ட் ஆகும். மவுஸை 3 தடவை கிளிக் பண்ணுறேன். ரைட், இப்போ செலக்ட் ஆகிட்டுது. இப்போ எங்களுக்கு இருக்கிறது என்ன பிள்ளைகள், லெஃப்ட் அலைன்மெண்ட், மவுஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். இப்போ நீங்கள் ரைட் அலைன்மெண்ட் விட்டால் பாருங்க, வலது பக்கம் மட்டும் நேராக இருக்கும், இடது பக்கம் நேராக இருக்காது. இதுக்கு பேர் வலது நேர்படுத்தல். இடது நேர்படுத்தல்ல இடது பக்கம் மட்டும் நேராக இருக்கும், வலது பக்கம் நேராக இருக்காது. இதில் வலது பக்கம் மட்டும் நேராக இருக்கும், இடது பக்கம் நேராக இருக்காது. அடுத்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இரு பக்கமும் நேர்படுத்தல். அப்போ இதை கிளிக் பண்ணினா 2 பக்கம், அதாவது இடது பக்கம் நேராக இருக்கும், வலது பக்கம் நேராக இருக்கும்.
அடுத்து சென்டர் அலைன்மெண்ட். சென்டர் அலைன்மெண்ட்ல பந்தியில உள்ள வசனங்கள் நடுவில அலைன் ஆகும், மத்தியில சென்டர்ல நேர்படுத்தப்படும். அப்ப சென்டர்ல நேர்படுத்தப்படுறதால இடப்பக்கமும் நேரா இருக்காது, வலப்பக்கமும் நேரா இருக்காது. அப்படித்தான் ஈஸியா கண்டுபிடிக்கிறது. இடப்பக்கம் நேரா இருக்காது, வலப்பக்கம் நேரா இருக்காது, இப்படி இருக்கு. சரியா பிள்ளைகள்? இதுதான் சென்டர் அலைன்மெண்ட். ரைட், நானும் சொல்லிட்டேன். அடுத்தது நான் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு விடுறேன். அடுத்தது இதுல பாருங்க, இந்த லைன் ஸ்பேசிங் என்ற ஒரு ஐகான் இருக்கும். லைன் ஸ்பேசிங், இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த பந்தியில உள்ள வசனங்களுக்கு இடையிலான ஸ்பேஸை மாத்தலாம். வரும் இந்த பந்திக்கு இடையிலான பந்தியில் உள்ள வசனங்களுக்கான ஸ்பேஸை கூட்டலாம், அல்ல குறைக்கலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யலாம். ஏன் இது தேவைன்னா, சில ஒரு பந்தியில் நாங்கள் டைப் பண்ணி போட்டு கொஞ்சம் தான் டைப் பண்ணியிருப்போம் அந்த பேஜில், ஆனால் பேஜில் நிறைய இடம் பிளாங்காக இருக்கும், அப்போ பார்க்குறதுக்கு வடிவு இருக்காது நீங்கள் பிரிண்ட் எடுக்க. அப்போ கொஞ்சம் லைன் ஸ்பேஸை கூட்டி விட்டீங்கன்னா அந்த பந்தி அந்த பேப்பரில் ஒரு கணிசமான இடத்தை கவர் பண்ணிக்கொள்ளும். சில வேளை நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போவீங்க, ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜுக்கு ஒரு 2-3 லைன் போயிடும். ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பக்கத்துக்கு 2-3 லைன் போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பேஜுக்கான் வரணுமெண்டா லைன் ஸ்பேஸை குறைச்சி விட்டீங்கன்னா இந்த அடுத்த பக்கத்துக்கு போன லைன் இருக்கு தானே, அதுவும் சில இந்த பக்கத்துக்கு வந்துடும். இதில் நான் அப்புறம் செய்து காட்டுறேன். சில நேரங்களில் அப்படியே அந்த ஸ்பேஸை நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய இருக்கும் லைன் ஸ்பேஸ். ரைட், இதுக்கு பேர் லைன் ஸ்பேசிங். நீங்கள் மாற்றலாம், கூட்டலாம், குறைக்கலாம். இப்போ நான் 1.15 விட்டுடுறேன், அதே மாதிரி 1.0 குறையும். ரைட், அடுத்தது நீங்கள் இந்த பந்திக்கு ஏதாவது ஷேடிங் போடுறேன்டா, இந்த டூலுக்கு பேர் ஷேடிங். நம்ம இதில் பார்க்க தெரியுமா நினைக்கிறேன், பிறகு காட்டுறேன். ஷேடிங், நீங்கள் இதில் உங்களுக்கு பொருத்தமான ஏதாவதுன்றதை ஷேட் பண்ணி கொள்ளலாம். இது பேக்ரவுண்டில் இந்த ஷேடிங்கெல்லாம் வரும், வித்தியாசமானங்களை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட எழுத்தின்றதுக்கு ஏற்ற ஃபோன் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டுன்றதை போடலாம். நான் ஒரு லைட் ப்ளூ போட்டிருக்கேன், சரிதானே? ரைட், அடுத்தது வேண்டாம்னு சொன்னால் இதில் பாருங்க, கீழே நோ கலர் இருக்கு, நோ கலர் கொடுத்தீங்கன்னா ஷேடிங் வராது. சரி, இப்போ ஷேடிங் வரையில்லை. அடுத்தது போர்டர். உங்களை இந்த பந்திக்கு ஏதாவது போர்டர் போட போறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி போட்டு போர்டர் இருக்கும். அதில் அவுட் சைட் போர்டர் இருக்கு பாருங்க, அவுட் சைட் போர்டரை விட்டீங்கன்னா போர்டர் வந்துடும். இல்லை உங்களுக்கு போர்டர் வேண்டாம்னு சொன்னால் நோ போர்டர்ஸ் இருக்கும், நோ போர்டர், அதை கொடுத்தீங்கன்னா போர்டர் போயிடும். சரி, அதே மாதிரி கணக்கு வித்தியாசம் ஆப்ஷன் இருக்கு. பொட்டம் போர்டர்ண்டா கீழே வரும், டாப் போர்டர்ண்டா மேலே மட்டும் வரும், லெஃப்ட் போர்டர்ண்டா இடது பக்கம் மட்டும் வரும். இப்படியும் கணக்கை நீங்கள் இருக்குது, அதுவெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ போர்டரும் வேணும், ஷேடிங் வேணுமெண்டா நீங்கள் ஷேடிங்கையும் விட்டால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கூட சில உள்ளடக்கங்கள் அவர்கள் இப்படி போட்டு வடிவாக காட்டியிருப்பினோம், இப்படி போடுக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சரியா அப்படியே? ரைட், அப்போ இவெல்லாம் பார்த்துட்டாங்க. அடுத்தது சரியா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வரணும். அதாவது இந்த போர்டர் வேண்டாம், அதே மாதிரி இந்த நிறத்தும் வேண்டாம். ஸோ நோ கலர் கொடுக்குறேன். ரைட், அடுத்தது இல்லை பாருங்க, இனி மேலே போவோம். இதில் வரும், இது எக்ஸாமுக்கு கூட வாரது. நான் எக்ஸாமுக்கு என்னென்ன வரும்னு சொல்லுவேன், அதில் இதுவும் வரும். இதுக்கு ஷோ அல்லது ஹைட் அண்ட் இந்த ஐக்கோனுக்கு பேர். இதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டால் என்ன நடக்கும்னு பார்ப்பேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. கிளிக் பண்ணின பிறகு கொஞ்சம் ஜூமை கூட்டி காட்டுறேன். கிளிக் பண்ணின பிறகு நீங்கள் வழியாக பாருங்க, இதில் பாருங்க சின்ன சின்ன டொட் கணக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, அந்த பந்தின் முடிவில் இப்படி ஒரு அடையாளம் வந்திருக்கு, செண்ட் அடையாளம் வந்திருக்கு, டொட். அதே நேரம் இந்த பந்தின் முடிவில் இந்த அடையாளம். இது இந்த டொட் என்னதை குறிக்கும்டா, சொற்களுக்கு இடையிலான நீங்க விட்ட இடைவெளி. ஒரு சொல்லுக்கு 2 சொற்களுக்கு இடையில நீங்க ஒரு இடைவெளி விடுவீங்க, அந்த இடைவெளியை காட்டுறதான் இந்த டொட். அதே நேரம் இந்த பந்தின முடிவில் என்ன வந்ததுன்னு சொன்னா, பந்தி, அதாவது ஒரு ஒரு பந்தி முடிஞ்சு அடுத்த பந்தி போறேன்னா நீங்க கீபோர்டில் என்டர் கீ என்று ஒன்று இருக்குதானே, அந்த என்டர் கீ அழுத்துவீங்க. எனவே என்டர் கீ எந்த இடத்துல அழுத்தப்பட்டிருக்கு, எந்தெந்த இடங்கள்ல இடைவெளி விடப்பட்டிருக்குன்றதை நீங்க இதால பார்க்கலாம். ஆனா இந்த எழுத்துக்கள், அதாவது இந்த பந்தியின் அடையாளமோ அல்லது இந்த இடைவெளிக்குரிய அடையாளமோ உங்களோட பிரிண்டில் வராது. நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்கன்னு அந்த பிரிண்டில் வராது. அதனால இதுக்கு பேர் அச்சு பதிக்க முடியாத எழுத்துக்கள் அல்ல குறியீடுகள், நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ். நான் ஒரு பிரிண்டை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஃபைலுக்கு போய் நாங்கள் ஒரு பிரிண்டை பார்ப்போம். இது ஏதாவது வருதாண்டு பாருங்க. நான் ஜூமை கூட்டி காட்டுறேன், இது ஏதாவது இல்லை இருக்காண்டு பாருங்க. இருக்காப்ல ஒன்றுமில்லை, இங்கே பாருங்க, அந்த இடைவெளி ஒன்றும் இல்லை சொற்களுக்கு இடையிலான. அதே மாதிரி அந்த பந்தினமாக இருக்காண்டு பாருங்க, பின்னுக்கு இல்லை. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது, இது பிரிண்ட் பண்ண இயலாது.
ஆனால் ஸ்க்ரீனில் மட்டும் வரும். அப்போ ஸ்க்ரீனில் ஏன் வருது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ நீங்கள் நல்ல வேகமாக டைப் பண்ணி கொண்டு இருக்க சில ரெண்டு சொற்களுக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட இடைவெளியை மாறி விட்டுருவீங்க. எனவே நீங்கள் இந்த ஷோ அல்லது ஹைடை கிளிக் பண்ணி போட்டு செய்தால் 2 டொட் வரும். 2 டொட் வந்தால் உங்களுக்கு விளங்கும், ஓகே நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட டொட் ஸ்பேஸ் விட்டுருக்கோம்னுட்டு ஒரு ஸ்பேஸை அனுப்பிங்க. அதே மாதிரி தவறுதலாக எங்கேயாவது இடத்துல என்டர் கீ அழுத்தி விட்டா, உண்மையாக என்டர் கீ எப்போ அழுத்தணும்னா அடுத்த பந்திக்கு போகிறது. அப்போ தவறுதலாக எங்கேயாவது என்டர் கீ அழுத்தி விட்டால் இந்த என்டர் கீக்குரிய அந்த அடையாளம் காட்டும். எனவே அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னவில் என்டர் கீ இந்த இடத்துல தவறுதலாக அழுத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் அழுத்தி இருந்தால் அதை இல்லாமல் செய்யலாம். இப்படியான தேவைக்கு தான் ஷோ அல்ல ஹைட் போடுறது. இது நான் அடுத்த நேரடியாக படிப்பிப்பேன். சரி தானே பிள்ளை? ரைட், அது ஓகே. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் வேகமாகவே பார்ப்போம். இனி ஷோ அல்ல ஹைட் அதை கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த மார்க்கில்லாம் போயிடும். சரி, இனி இந்த மேலே இருக்கிற முக்கியமான இந்த 2 பேரும் அது இருக்கா செலக்ட் பண்ணி காட்டுறேனே. யாரை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால் இவே பிள்ளை. இந்த 2 பேரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னென்ன? நம்பரிங்கும் புல்லெட். இதை சொல்றது புல்லெட் லிஸ்ட், இதை சொல்றது நம்பரிங் லிஸ்ட். தமிழ்ல சொல்றேன்டா இலக்கப்பட்டியல், குண்டுக்குறி பட்டியல். குண்டுக்குறி பட்டியல் அதான் புல்லெட் லிஸ்ட், இலக்கப்பட்டியல் தான் நம்பரிங் லிஸ்ட். அப்போ லிஸ்ட் என்ன? ஏதாவது விடயங்களை நீங்கள் பாயிண்ட் ஃபார்மேட்டை காட்டினா அதான் லிஸ்ட். நீங்கள் காட்டுவீங்கன்னு சில வேலையில் இப்போ கீழே எழுதி கொண்டு வருவீங்க, இப்போ கொப்பியில் எழுதியக்கையும் செய்வீங்க, டைப் பண்ணிக்கையும் செய்வீங்க, அதான் லிஸ்ட். இப்போ நம்பரிங் லிஸ்ட் என்ன? எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட லிஸ்ட். அதாவது ஏபிசிடியும் வரும், 1 2 3யும் வரும். இது நம்பரிங் லிஸ்ட். ஏபிசிடியும் நம்பரிங் லிஸ்ட் என்ற கேட்டகரிக்காக வரும். நம்பரிங் லிஸ்ட்டுக்கு 1 2 3 அந்த ரோமன் நம்பர்ஸ் அதெல்லாம் வரும். புல்லெட் லிஸ்ட்டுக்கு குறியீடு. இப்போ ஏதோ ஒரு குறியீடு அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டை உருவாக்குவீங்க. நாங்கள் ஒரு உருவாக்கி பார்ப்போம் குயிக்க. எல்லாருக்கும் தெரியும், நான் அவருக்கு செய்து காட்டுறேன். இப்போ இதை நான் உருவாக்கணும்னு சொன்னால் முதல் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுறேன். ரைட், முதல் என்ன செய்யணும்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய சொற்கள் வேணும். இப்போ நாங்கள் சும்மா போடுவோமே, இப்போ கிளம்பு, கெண்டி, ஜெஃப்னா, போலண்டு போடுவோம். ரைட், இப்போ நீங்கள் இதை ஒரு நம்பரிங் லிஸ்ட் ஆக போறீங்க. 1 2 3 போட போறீங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்பரிங் லிஸ்ட்டுக்கு போகும். ரைட், இதான் நம்பரிங் லிஸ்ட். இதில் போனீங்கன்னா இந்த அரோவை கிளிக் பண்ணினா இதில் நம்பரிங் எத்தனையோ விதமான நம்பர்ஸ் இருக்குது. ஏபிசிடி இருக்குது, இந்த 1 2 3 இருக்குது, ரோமன் நம்பர் 1 2 3 இருக்குது, ஏபிசிடி டொட்டோட இருக்குது, இப்படி கணக்கு இருக்குது. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு வித்தியாசமாக வேணுமெண்டா கீழே பாருங்க டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மேட் இருக்குது. இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க நம்பர் ஸ்டைல் இருக்குது தானே, அதுக்குள்ளே எத்தனையோ விதமான ஸ்டைல் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் போடலாம். சரியா? அதை நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணினா இங்கே வரும். நான் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க, இதில் வரும். இல்லை வேறு ஒன்று வேணுமெண்டா இப்போ 01 02 அதில் ரோமன் நம்பர் ஒன்று தான் வரும். இதுதான் நம்பரிங் லிஸ்ட். இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணத்தான் வேணும், நான் பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு எக்ஸாமில் இதை நீங்கள் செய்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் புல்லெட் லிஸ்ட் போட போறீங்கடா, குண்டு குறிப்பாட்டியல், இதுக்கு வாங்க புல்லெட். இதில் பாருங்க சில குண்டு குறிகள் இருக்குது, இதான் புல்லெட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இதில் தெரிவு செய்யலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் வேணுமெண்டா டிஃபைன் நியூ புல்லெட்டுக்கு போங்க. அதில் மேலே சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சிம்பிள் குறியீடு, அதில் போனீங்கன்னு சொன்னால் ஏராளமான குறியீடு இருக்குது. நீங்கள் மேலே அந்த ஃபொண்டன் இருக்குது தானே, அதை மாற்றியும் எடுக்கலாம். இப்போ இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் நிறைய குறியீடுகள் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த ஃபொண்டுக்கு போய் சில ஃபொண்டு இருக்குது நிறைய குறியீட்டை வச்சுருக்கோம். இப்போ வெப்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்க, நான் கீழே எடுக்கிறேன். வெப்டிங்ஸ் ஒரு ஃபொண்டு இருக்குது. இதுக்குள்ளே நிறைய வித்தியாசமான குறியீடுகள் இருக்கு. நீங்கள் அதுக்கு போயும் எடுக்கலாம். கணக்கு ஃபொண்டு இருக்குது. இப்போ வெப்டிங்ஸ் இப்படி எத்தனையோ விதமாக இதில் ஸ்க்ரோல் பார் இருக்குது. இதை மூவ் பண்ணி பார்க்கலாம். நீங்களா கன விதமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் இது ஒன்று எடுக்க போகிறேன். இப்போ இந்த பேர்ட் மாதிரி ஒன்று இருக்குது தானே, இதை எடுக்க போகிறேன். இதை செலக்ட் பண்ணி போட்டு ஓகே பண்ணுங்க. இங்கே வந்துடும். ஓகே பண்ணுங்க, இங்கே வந்துடும். இங்கே பாருங்க, இதுக்கு வந்துருக்கு முன்னுக்கு. ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதுதான் புல்லெட் லிஸ்ட், குண்டுக்குறி பட்டியல். பக்கத்தில் இருக்கிற நம்பரிங் லிஸ்ட். ரைட், டீட்டெயிலாக பிறகு கதைப்போம். இப்போதைக்கு இந்த விளக்கம் காணும். அடுத்த பாருங்க, இப்போ அடுத்த இவரை பற்றி இருக்கா பார்ப்போம். சில முக்கியமான டூல்ஸை சொல்கிறேன், முக்கியத்துவம் குறைஞ்சதை பிறகு படிப்போம், நேரம் மட்டும்தான் இருக்கிறதால. ரைட், அடுத்தது இவர் சோர்ட். ஏசெட் இருக்கு பாருங்க. ஏசெட் சோர்ட்ன்றது என்ன? வரிசைப்படுத்துறது. நீங்கள் டைப் பண்ணினதை அசெண்டிங் ஆர்டரில் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் வரிசைப்படுத்தலாம்.
அசெண்டிங் ஆர்டர்ன்றது தமிழ் ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர்ன்றது இறங்கு வரிசை. ஏறு வரிசை என்றது ஏயில இருந்து Z நோக்கி வரிசைப்படுத்துறது. இறங்கு வரிசை என்றது Z இருந்து A நோக்கி வரிசைப்படுத்துறது. நான் சொல்றது எழுத்துக்களுக்கு. இப்ப நீங்க நம்பர்கள் டைப் பண்ணியிருந்தா அசெண்டிங் என்றது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர், டிசெண்டிங் என்றது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். இப்ப நாங்கள் இந்த சோட்டை கிளிக் பண்ணினா இங்க பாருங்க, சோட்டை கிளிக் பண்றேன். இலக்குக்கும் அசெண்டிங்கா டிசெண்டிங்காண்டு நான் இப்ப ஏறு வரிசைப்படுத்த போறேன். ஏயில இருந்து பி சி ஆண்டு போட போறேன். அசெண்டிங்கை கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. இப்ப பாருங்க, கிளம்பு மேல போயிட்டு கோல் ஜெஃப்னா கே உங்களுக்கு தெரியுது. ஏபிசிடி ஒழுங்குல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதே நீங்க மாறி ஜெட்டில இருந்து பின்னோக்கி ஒழுங்கு பண்ண போறீங்கன்னா இதை திருப்பி கிளிக் பண்ணுங்க சோட. இதுல போய் டிசெண்டிங்க கொடுங்க. டிசெண்டிங்கை கிளிக் பண்ணி போட்டு ஓகே பண்ணி விட்டீங்கன்னா இப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வரும். சரிதானே? இவரும் கண்டி மேல போயிட்டு ஜெஃப்னா கோல் கிளம்பு வந்துட்டு. ஸோ இது சோட். சரியா விடல்? ரைட். அடுத்தது இப்போ சோட்டு சொல்லியாச்சு. இந்த இந்த பேராகிராஃபுக்கு இருக்கிற முக்கியமான எல்லாம் பார்த்துட்டான். குயிக்கா இன்னும் 2 விடயங்கள் இந்த ஹோமுக்கு பார்ப்போம். ஹோமுக்கா நிற்கிறோம். இதுல இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் இருக்கு. இங்க பாருங்க, நான் மவுஸை கிளிக் பண்ணீங்க ஃபைண்ட், அதே மாதிரி ரீப்ளேஸ் கீழே ஒன்று இருக்கு, ரீப்ளேஸ். இந்த ரெண்டையும் பார்ப்போம். இது என்னத்துக்கு பாவிக்கிறேன்டா, ரைட், நான் அந்த பந்தி இருக்கா திருப்பி எடுக்கிறேன் பிள்ளைகள். சரி, இது அந்த பந்தி. என்னத்துக்கு இது பாவிக்கிறேன்டா, நீங்கள் இப்போ ஒரு ஆவணம் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறீங்க. அதில் ஒரு குறிக்கப்பட்ட சொல்ல நீங்கள் தேடி பார்க்கணும். அதாவது அந்த சொல் எங்கே இருக்குது, அந்த சொல் இருக்கா இல்லையான்னு தேடுறேன்டா நீங்க இந்த ஃபைண்டை பாவிக்கலாம். ஏண்டா நீங்கள் நோமலா ஒவ்வொரு சொல்ல தேடிக்கொண்டிருக்கீங்களா தானே. இப்போ இந்த 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 ஆவணத்தில் நான் இப்போ ஏதாவது ஒன்று தேடி காட்டுறேனே. இப்போ ஏதாவது ஒரு சொல் எடுப்போம் எப்படியா. இப்போ சரி, இந்த பேஜ் என்ற சொல் இருக்கு. இந்த பேஜை நான் தேட போறேன். சரியா? இந்த பேஜை தேட போறேன்டா ஃபைண்டை கிளிக் பண்ணுவோம். அதில் மேலே இருக்கு தானே, ஃபைண்டை கிளிக் பண்ணினா இந்த சைட்ல பெர், இதில் நீங்கள் டைப் பண்ணுங்க. நீங்கள் என்னத்தை தேட போறீங்களோ அதை கொடுங்க. இப்போ நீங்கள் பேஜை தேட போறீங்கடா பேஜ் என்று கொடுங்க. கொடுத்த உடனே என்ன செய்யும்டா, இந்த ஆவணத்தில் பேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடமும் தேடி காட்டும். இங்கே வரணும், இதில் கீழே இடத்துல பேஜ் இருந்தது, மேலே இடத்துல பேஜ் இருந்தது, எல்லா இடத்தையும் தேடும். தானே செலக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரு சொல்ல ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு. இதுக்கு தான் ஃபைண்ட் என்ற ஒரு டூல் இருக்கு. ஃபைண்ட் என்றா கண்டுபிடிக்கிறதுல தேடுற மாதிரி. அப்போ ரீப்ளேஸ் என்ற ஒரு டூல் ஏன் இருக்குண்டா, இப்போ நீங்கள் சில வேளையில் ஒரு ஆவணத்தில் ஒரு சொல்ல பிள்ளையா டைப் பண்ணியிருப்பீங்க, அதை கண்டுபிடிச்சு திருத்தணும். அப்போ அந்த சொல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு பிறகு திருத்தணும். அதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த ரீப்ளேஸ் டூலை பாவிச்சு நீங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ ரிப்ளேஸை கிளிக் பண்ணுவோம். ரிப்ளேஸை கிளிக் பண்ண ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதில் ஃபைண்ட் வாட் ரிப்ளேஸ் வித் இருக்குது. ஃபைண்ட் பட்டன்டா நீங்கள் எதை தேட போறீங்க, ரிப்ளேஸ் வித் அதுதான் மாற்ற போறீங்க. இப்போ ஃபைண்ட் பட் நான் எதை தேட போறேன்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒன்றை தேடி காட்டுறேன். இப்போ இதில் பாருங்க, இந்த ஆவணத்தில் ஸ்டைல்ஸ் அண்டு இருக்கு. சரியா? ஸ்டைல்ஸ் அண்டு இருக்கு. இதில் இருக்கு பாருங்க, கீழே இருக்கு. அந்த ஸ்டைல்ஸ் உண்மையா ஸ்டைல் அண்டு வரணும் வைப்போமே, ஸ்டைல் அண்டு வந்திருக்கணும், மாறி நாங்கள் ஸ்டைல்ஸ் அண்டு போட்டோம். அப்போ ஃபைன் வட்டியில் நாங்கள் ஸ்டைல்ஸ் அண்டு போடுவோம். ஸ்டைல்ஸ் அண்டு போட்டு ரிப்ளேஸ் வித்தில் அது இந்த சரியான சொல்ல போறோம். இப்போ ஸ்டைல் அண்டு தானே வரணும். அப்போ ரிப்ளேஸ் வித்தில் போய் ரைட், இதுக்கு வந்து சாரி, இது கீழே வரணும். இதுக்கு வந்து ஸ்டைல் அண்டு போடும். ரைட், ஸ்டைல். இப்போ என்ன நடக்கும், அந்த ஸ்டைல்ஸ் ஆவணத்தில் எங்கே எங்கே இருக்கோ, நீங்கள் மேலே ஃபைன் வட்டுக்க போனீங்கன்னு அது எங்கே எங்கே இருக்கோ அது எல்லா இடத்திலையும் அதை ஸ்டைல் என்று மாத்திடும். நீங்கள் ரிப்ளேஸ் என்று கொடுத்தா ஒரு இடத்த மாற்றும், ரிப்ளேஸ் ஓல் என்று கொடுத்தா எல்லா இடத்தையும் மாற்றும். நான் ரிப்ளேஸ் ஓல் என்று கொடுக்குறேன் பாருங்க. all done we made 2 replacement. அப்ப 2 இடத்துல தாங்கள் மாத்திட்டோம்னு சொல்லிடணும். அப்ப 2 இடத்துல ஸ்டைல்ஸ் அண்ட் இருந்திருக்குது, 2 இடத்துலையும் இப்ப ஸ்டைல் அண்ட் மாத்தியாச்சு. நான் இப்ப ஓகே பண்ணிட்டு பாத்தேன்டா, பாருங்க கீழே இருந்ததுல ஸ்டைல்ஸ் அண்ட் இப்ப அது ஸ்டைல் அண்ட் மாத்தியாச்சு. ஸோ இப்படியான பர்பஸ் தமிழில் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பாவிக்கிறது. நான் அப்புறம் இந்த ஷார்ட்கட் கீ அதோடு தருவேன். அந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட்கட் கீழே ஞாபகம் வச்சிருக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இது காணும். சரிதானே? ரைட். குயிக்காக இந்த இன்சர்ட்டுக்கு போய் சில டூல்ஸை பற்றி ஒருக்கா விளங்கப்படுத்துகிறேன், கவனிங்க. அது மிக வேகமாக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளான்னு பார்க்க போகிறோம். இன்சர்ட்டுக்கு போய் என்ன செய்யலாம்டா, இந்த ஆவணத்துக்குள்ள சில விடயங்களை இன்சர்ட் பண்ணலாம். முதலாவது அட்டவணையை நுழைக்கலாம். அட்டவணை பற்றி உண்மையாக டீட்டெயிலாக படிப்பிப்பேன். இப்போதைக்கு நாங்கள் சிம்பிளை இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை கொலம் வேணும், எத்தனை ரோ வேணும்னு நீங்கள் இதில் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்தால் அட்டவணை வந்துடும். சரி,
அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ணணும். அதெல்லாம் பிறகு டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதில் ஒரு 2 விடயங்களை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, இந்த அட்டவணையின் கலங்களை நீங்கள் ஒன்றா சேர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன செவ்வகமாக வடிவ பிரதேசமும் ஒரு கலம். உதாரணத்துக்கு நான் இந்த 3 கலத்தையும் உண்டாக்க போகிறேன், இணைக்க போகிறேன். இதுக்கு பேர் merge செல்ஸ், கலங்களை ஒன்றிணைத்தல். நீங்கள் இதை செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க, மேலே டேபிள் லே அவுட் இருக்கும். அதுக்கு போய் பாருங்க, merge செல்ஸ் இருக்குது தானே பிள்ளைகள், இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா செல்லும் அந்த 3ம் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ பல கலங்களை ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் merge செல். அதே மாதிரி ஒரு கலத்தை பல கலமா பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கலத்தை பாருங்க, மவுஸை பாருங்க, அல்லது முதலாவது கலத்தை போமே, முதலாவது கலத்தை எடுங்க, அதை செலக்ட் பண்ணிட்டேன் முதலாவது கலத்தை. இதை நான் 3ஆ பிரிக்க போறேன். அதுக்கு பேர் ஸ்பிளிட் செல்ஸ். ஸ்பிளிட்னா பிரிக்கிறது. இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா கேட்கும் எத்தனை கலமா பிரிக்க போறீங்க, கொடுங்க 3 4 உண்டு. இப்போ நான் 3 கலமா பிரிக்க போறேன். நம்பர் ஆஃப் கொலம்ஸ்ன்றதுக்கு 3ஆ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணினா அதை 3ஆ பிரிப்பேன். அப்போ ஒரு கலத்தை பல பிரிவுகளா பிரிக்கிறதுக்கு பேர் ஸ்பிளிட். பல கலங்களை உண்டா சேர்க்கறதுக்கு பேர் merge. இது எங்கேயாவது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள் பற்றிய மேலதிக விளக்க நான் பிறகு சொல்றேன். சரி, அடுத்தது பிக்சர். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆவணத்தில் பிக்சர் நுழைக்க போறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. அது கேட்கும் எங்கே இருந்து எடுக்க போறீங்கன்னு நான் திஸ் டிவைஸ் போடுறேன். இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கிளிக் பண்ணினா கேட்கும் எங்கே நீங்கள் எடுக்க போறீங்கன்னு நான் இந்த கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் ஒருக்கா சூஸ் பண்ணி காட்டுறேன். சரியா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு பிக்சரை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ கிறிஸ்மஸ் ஒரு பிக்சர் இருக்கு, இதை கிளிக் பண்ணி போய் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த பிக்சர் இங்கே வந்துடும். சரிதானே, இது எப்படி மூவ் பண்ணுறது, இதில் மாற்றங்கள் செய்கிறது, இந்த விடயங்கள்லாம் நான் பிறகு சொல்கிறேன். அதை இப்போ போட்டு அலட்டி கொள்ள வேண்டாம். மேலே ரொட்டேஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொட்டேட் பண்ணலாம் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி. அந்த மேலே இருக்கிற அந்த இடம் இருக்குது தானே, இதில் பிடிச்சி ரொட்டேட் பண்ணலாம். பட் இதில் இமேஜ் எடிட்டிங் எல்லாம் செய்யலாம், அது நான் பிறகு சொல்கிறேன். அப்போ இன்சர்ட்டிங் இந்த ஐக்கோனை ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். இதுதான் பிக்சர். அடுத்த ஷேப். நீங்கள் ஏதாவது உருவங்கள் போடலாம். இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய உருவங்களை வகைப்படுத்தி வச்சிருக்கணும். இப்போ செவ்வகம் போட போறீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு போய் செவ்வகத்தை கிளிக் பண்ணி போட்டு இதை ட்ரோ பண்ணுறது, கீறுறது, மவுஸை பிடிச்சி இழுத்தா கீறு. சரிதானே, இது நீங்கள் ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் பண்ணலாம். இந்த உள்ளுக்கு இருக்கிறவங்கள் எல்லாம் மாற்றலாம். அது நாங்கள் பிறகு டீட்டெயிலாக படிக்க சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஒரு ஷேப் வேணும்னு சொன்னால் இதுக்குள்ளே போங்க. இப்போ வித்தியாசமான வகைகள் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதில் போய் எடுக்கலாம். இப்போ பேனர் மாதிரி வேணும்னு சொன்னால் அந்த பேனர் மாதிரி எடுக்கலாம். ஸ்டார் மாதிரி வேணுமெண்டா ஸ்டார். இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்க 32 ஸ்டார் இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இழுத்தேன்டா இப்படி ஸ்டார் மாதிரி வரும். நிறம் மாத்திரண்டா இதில் ஃபில் கலர் இருக்குது தானே, அதில் போய் நிறங்கள் மாற்றலாம். ஸோ இப்படி கணக்கு செய்யலாம். இப்போதைக்கு எங்களுக்கு டீட்டெயிலாக வேண்டாம், நான் பிறகு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, அடுத்தது இப்போ எனக்கு உங்களுக்கு இதோட இன்ட்ரடியூஸ் பண்ணா காணும். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு அலங்கார எழுத்து, அதாவது வேர்டா, நான் டெக்ஸ்ட் இஃபெக்ட்னு சொன்னேன். டெக்ஸ்ட் இஃபெக்ட் மாதிரி இதில் வேர்ட் ஆர்டர் இருக்கு. இந்த வேர்ட் ஆர்டர் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ரைட், இந்த வேர்ட் ஆர்டர் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இதில் இப்படி வரும், கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் போய் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் இஃபெக்ட் மாதிரி தான் வேர்ட் ஆடும், பட் அது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி வரும். இதில் கேட்குறார் யுவர் டெக்ஸ்ட் ஹியர், உங்களோட டெக்ஸ்ட்டை இதில் டைப் பண்ண சொல்கிறார். இப்போ நான் சும்மா டைப் பண்ணனே ஸ்ரீலங்கான்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்பின இடத்துக்கு நகர்த்தலாம், மூவ் பண்ணலாம். இவருங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் மூவ் பண்ண செய்யலாம். ஆனால் இதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் இஃபெக்ட் ஹோமில் இருந்தது தானே இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இதுதான் அந்த டெக்ஸ்ட் இஃபெக்ட். இவர்லேயும் அப்படியா நகல் இருக்கிறோம் பாருங்க, இதுக்கே இருக்கிறோம். ஆனால் என்ன வித்தியாசம்டா, டெக்ஸ்ட் இஃபெக்ட்ல நீங்கள் டைப் பண்ணி போட்டு இப்படி எல்லாம் மூவ் பண்ணல, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. அது நார்மலாக டைப் பண்ணி போட்டு நீங்கள் அலைன்மெண்ட்டை பாவச்சு லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு சென்டருக்கு அப்படித்தான் விடலாமே உடைய. இது ஒரு பாக்ஸுக்கு எல்லாம் வந்திருக்கு. இந்த பாக்ஸுக்கு பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ். இது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எங்கெல்லாம் நகர்த்தணுமோ இல்லைடா நகர்த்தலாம். அலங்கார எழுத்துக்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த வேர்ட் ஆர்ட் பாவிக்கிறது. சரிதானே, இது இந்த ஐகான் இப்போ நியூ வெர்ஷனில் கொஞ்சம் மாறிட்டுது. பட் இதுதான் அந்த ஏ மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு ஏ, கொஞ்சம் சரிச்சிருப்பினும் நான் கேள்வி செய்ய பார்ப்போம். சரியா, வேர்ட் ஆர்ட் அலங்கார எழுத்துக்களை உருவாக்குறத பாவிக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் முதல் உங்களுக்கு பிக்சர் சொன்னேன், அதே மாதிரி கிளிப் ஆர்ட்னு ஒன்று இருக்கு. கிளிப் ஆர்ட் அது இப்போ லேட்டஸ்ட் வேர்ஷனில் எம்எஸ் வேர்டில் வாரையில்லை. இப்போ என்னுடைய எம்எஸ் வேர்டில் அந்த கிளிப் ஆர்ட் இல்லை. எனவே நான் அது பேப்பர் செய்ய அந்த கிளிப் ஆர்ட் ஐக்கோன் அப்படி இருக்குமென்று காட்டி ஒரு கேள்வி செய்து விடுறேன். அது எக்ஸாம்பிள் கேட்கலாம். கிளிப் ஆர்ட்ன்றது சின்ன சின்ன அந்த அனிமேஷன், அதில் சின்ன சின்ன பிக்சர்ஸ், கையால் வரையப்பட்ட மாதிரியான பிக்சர்ஸ்,
சில கார்ட்டூன்ஸ் அப்படியானது தான் கிளிப் ஆர்ட்னு சொல்றது. பிக்சர்ன்றது நீங்க கேமராவில் எடுத்த இல்லை உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் பிக்சர்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ கிளிப் ஆர்ட் நம்பர் ஐக்கோன் காட்டுறேன். அப்போ இதில் என்ன பார்த்துட்டோம்? சேவ் பார்த்துட்டோம், பிக்சர் பார்த்துட்டோம், ஷேப் பார்த்துட்டோம், அதே மாதிரி வேர்ட் ஆர்ட் பார்த்துட்டோம். அடுத்த பிள்ளைகள் இதில் பாருங்க, ஹைப்பெலிங்னு இருக்கு. எட்டாமல படிச்சிருப்பீங்க. மீனை கட்டாயமா எக்ஸாம்ல கேட்பினோம். மீனை என்றது என்னன்னா இந்த ஆவணத்தையும் இன்னொரு ஆவணத்தையும் இணைக்கிறதுக்கு பாவிக்கிறது. உதாரணத்துக்கு நான் இதில் கிளிக் ஹியர் என்று சும்மா டைப் பண்ணுறேன். கிளிக் ஹியர், இங்கே கிளிக் பண்ணுங்க டைப் பண்ணுறேன். இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஆவணத்தை வேறு ஆவணத்தோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இதை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டு, ரைட், செலக்ட் பண்ணி போட்டு கிளிக் பண்ணி இழுத்தா செலக்ட் ஆகும். இந்த ஹைப்பலிங்கு போய் இது லிங்க் என்ற பேரில் இருக்கும், ஆனால் ஹைப்பலிங் தான் இருக்கணும். புது வெர்ஷனில் லிங்க் என்று போடுறார். இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் எந்த ஃபைலை லிங்க் பண்ண போறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல் இருக்குது பேஜிங் என்ற பேரில், இதை செலக்ட் பண்ணி போட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த கிளிக் ஹியர்ன்ற சொல் கொஞ்சம் நிறமும் மாறிட்டுது, கீழே ஒரு அண்டர்லைனும் வந்துட்டுது. ഇതിന്റെ அர்த்தம் இதில் இப்போ லிங்க் இருக்கு. இந்த சொல் லிங்க் பண்ணப்பட்டாச்சு. இது எப்படி நீங்க செக் பண்றேன்டா, கீபோர்டில் என்டர் கீ, சாரி கண்ட்ரோல் கீ இருக்கு தானே, கண்ட்ரோல் கீ அழுத்தி கொண்டு மவுஸை இதுக்கு மேலே கொண்டு வாங்க. நார்மலாக மவுஸ் இப்படித்தான் இருக்கும், ஒரு ஐ மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் அழுத்தி கொண்டு அதுக்கு மேலே வந்தால் ஒரு கையடையாளம் எடுக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்க, ரைட், கையடையாளம் எடுக்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா இப்போ அந்த லிங்க் பண்ணப்பட்ட ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்க, இப்போ நாங்கள் லிங்க் பண்ணின ஃபைல் எங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு, அது நான் கீழே இருக்குது. அது உங்களுக்கு வேறு ஒரு ஃபைலை லிங்க் பண்ணி காட்டுறேன். அது பவர் பாயிண்ட் ஃபைலுடைய அது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டுது. ஸோ நான் அது ஒரு லிங்க், இந்த லிங்கை அழிச்சிட்டு வேறு ஒரு ஃபைலை லிங்க் பண்ணி காட்டுறேன். சரி, செலக்ட் பண்ணி போட்டு சரி எவ்வளோ லிங்குக்கு போய் வேறு ஒரு ஃபைலை நாங்கள் லிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு பாருங்க, புக் 1 அதை நான் ஒருக்கா லிங்க் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் அழுத்தி கொண்டு இதுக்கு மேலே கிளிக் பண்ணுறேன். ரைட், ஜெஸ்ஸை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, ஓப்பன் ஆகி கொண்டு இருக்குது. இதான் இந்த நான் லிங்க் பண்ணின எக்ஸல் ஃபைல் பார்க்கலாங்களோ. ஸோ ஒரு கோப்பை எம்எஸ் வேர்டோட இணைக்கிறதுக்கு தான் இந்த ஹைப்பர்லிங்க் பாவிக்கிறது. பட் இதில் நீங்கள் பார்க்குற ஐக்கோன் இல்லை, இப்போதே ஹைப்பர்லிங்க் ஐக்கோன். நான் இப்போ கேள்வி செய்வேன், அப்போ பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. ஒரு பூமி, ஒரு இல்லை இப்போ நேரடியாக காட்டுறேனே, இதில் பாருங்க, இதுதான் வெயிட் அ மினிட், இதுதான் ஹைப்பர்லிங்க் ஐக்கோன். அதுண்டா இதில் இருக்கு பாருங்க, இந்த 15ஆம் நம்பர், இதுதான் ஹைப்பர்லிங்க் ஐக்கோன். ரைட், ஒரு பூமி, ஒரு குளோபோட கீழே செயின் மாதிரி வரும். சரியா? அதான் ஹைப்பர்லிங்க் ஐக்கோன். ரைட், அப்போ ஹைப்பர்லிங்கும் வந்துட்டுது. இறுதியாக இதில் இந்த இப்படி ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகள், ட்ராப் கேப்ன்னு சொல்றது. ட்ராப் கேப் சில எங்கேயாவது எக்ஸாமில் கேட்பினோம். இப்போ நாங்கள் ஒரு பந்தியை போட்டுட்டு அந்த பந்தியின் முதலாவது எழுத்தை பெரிய எழுத்தா காட்டுறாங்க. இப்போ பந்தி ஒன்று போட்டாச்சு. ரைட், பந்தி ஒன்று போட்டாச்சு, தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பந்தின முதலாவது எழுத்தை பெரிய லெட்டரா காட்டுறது. பந்தியை செலக்ட் பண்ணி போட்டு இல்லை பாருங்க, ட்ராப் கேப் பண்ணி இருக்கு. ட்ராப் கேப் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல இப்ப நான் ட்ராப் போடுறேன் தானே, இதை விடுறேன். ட்ராப் டென் இங்க பாருங்க, அந்த முதலாவது எழுத்து வி இருக்கு தானே இவ்வளோ, அந்த வி வந்து ரைட், அந்த வி வந்து எல்லாத்தையும் விட பெரிய ஒரு எழுத்தா வந்திருக்கு. அதாவது மிச்ச எழுத்துக்கெல்லாம் சின்னதா இருக்கீங்க. அதே மாதிரி எத்தனை வசனத்துக்கு கொமனா வரலாம்னு கொடுக்கலாம். எல்லாம் அப்புறம் செய்து பார்ப்போம். உதாரணத்துக்கு 3 வசனத்துக்கு கொமனா தான் இந்த வி வந்திருக்கு. இது நியூஸ் பேப்பர் வழியே, மேகசின் வழியே அந்த வாசிக்கிறார்களை தூண்டுறதுக்காக இப்படி செய்வேனாம். இதுக்கு பேர் ட்ராப் கேப். ரைட், எப்படி செய்வேனா, இப்போ நீங்கள் ஒரு பந்தி என்ன, அந்த பந்தியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட், செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் கேப்புக்கு போய் இந்த ட்ராப் கேப் கொடுத்துட்டீங்கன்னா வரும். சரியா? அப்போ பெருசாகிறது ட்ராப் கேப் ஆகிறது. விளங்காமல் இப்போதைக்கு இந்த டூல்ஸ் காணும். நாங்கள் எக்ஸாம் பேப்பர் செய்வோம் தானே, அந்த இடத்துல நான் இதை பற்றி கூட சொல்றேன். வேறு ஏதாவது டூல்ஸ் வேணுமா இல்லை அந்த விடயங்களை எக்ஸாம் பேப்பர் செய்ய சொல்றேன். அப்போ பிரயோசனமா இருக்கு. இப்போதைக்கு விளங்காணும். அடுத்த ஒரு இன்னொரு வகுப்புல நான் இந்த எக்ஸாம் பேப்பரை பற்றி கொஞ்சம் கேள்வியில செய்து விடுவேன். ரைட்.